Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to say 6th standard English, Term 1, Unit 2, Prose. When the trees walked. மரங்கள் நடந்தபோது. Section 3. இதுக்கு முந்தைய வீடியோக்களில் Section 1 and 2 மிஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் Section 3 பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஓகேவா? செகண்ட் செக்ஷனில் நம்ம கடைசியாக பார்த்தது தாத்தாவும் ஆத்தர் ரஸ்கின் பாண்டும் மரங்களெல்லாம் நடுறாங்க இல்லையா? அதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். த மான்சூன் சீசன் வாஸ் த டைம் ஃபார் ரேம்லிங் அபவுட். இந்த மான்சூன் சீசன் அப்படின்னா பருவமழை பெய்யக்கூடிய அந்த காலம்தான் மான்சூன் சீசன். அதாவது பயிர்களெல்லாம் முளைக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் முளைக்கக்கூடிய அந்த சீசன். ரேம்லிங் அப்படின்னா வாண்டரிங் அப்படின்னு அர்த்தம், அதாவது சுற்றி திரிகிறது. த மான்சூன் சீசன் அதாவது இந்த மழைக்காலம் வாஸ் த டைம் ஃபார் ரேம்லிங் அபவுட்டு, சுற்றி திரிவதற்கான நேரம். இந்த நேரம் சுற்றி பார்ப்பதற்கான நேரம். அட் எவ்ரி டர்ன் தேர் வாஸ் சம்திங் நியூ டு சி. எந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு புதிய விஷயம் இருக்குது. அவுட் ஆஃப் த எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் போ த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹேட் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீனஸ். அதாவது பூமிக்கு அடியிலிருந்து பாறைகளுக்கு இடையிலிருந்து இலைகளே இல்லாத கிளையிலிருந்துலாம் மழை நீரோட தொடுதலால் எல்லாத்துக்கும் உயிர் கிடைச்சது போல் இருக்குது. எல்லாமே மாறுது, க்ரீன்னஸ்ஸாக மாறுது. யூ குட் see the broad leaved vines growing. இன்னும் கூட நீளமான அகன்ற இலைகளை கொண்ட கொடிகள் இருக்கிறத கூட பார்க்க முடிஞ்சுது. plants sprang up in the most unlikely of places. அதாவது செடி வளர்கிறதுக்கு சாதகமே இல்லாத இடத்துல கூட செடிகள் முளைச்சிருக்குது. எ பீப்புள் வுட் டேக் ரூட் இன் த சீலிங். அதாவது பீப்புள் ட்ரீனா நமக்கு ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, அரச மரம். இந்த பீப்புள் வுட் டேக் ரூட் இன் த சீலிங். இந்த அரச மரம் வீட்டோட கூரையை பிச்சுக்கிட்டு அது வேர் விட்டுருக்குது. எ மேங்கோ வுட் ஸ்ப்ரவுட் ஆன் த விண்டோ சில். விண்டோ சில் அப்படிங்கிறது ஜன்னலோட கீழ்ப்பகுதி அல்லது உள்பக்கம் அல்லது வெளிப்பக்கம் ஒரு சின்ன ஸ்லாப் மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா, அதுதான் விண்டோஸில். அங்கே கூட மாமரக்கன்று அங்கே வளர்ந்துருக்குது. we did not like to remove them. எங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் they had to go. ஆனால் அது அந்த வழியாக தான் போய் ஆகணும். if the house was to be kept from falling down. ஆனால் அந்த வீடு விழாமல் இருக்கணும். வீடு கீழே விழாமல் இருந்தால் தான் அதுகளும் வளர்ந்து போக முடியும். If you want to live in a tree, that's all right by me, said grandmother crossly. crossly அப்படின்னா ஆங்க்ரி அப்படிங்கிற மாதிரி, கோபமாக அப்படின்னு அர்த்தம். இங்கே கிராண்ட்மதர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மரத்தில் குடியிருக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே இருங்க, ஆல் ரைட் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க. பட் ஐ லைக் ஹேவிங் a roof over my head and I am not going to have my roof brought down by the jungle. ஆனால் கிராண்ட்மதர் என்ன சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னோட தலைக்கு மேலே ஒரு ரூஃப் தான் கூரையாக இருக்கணும். என்னோட தலைக்கு மேலே ஒரு ஜங்கிள் இருக்கிறத அலோ பண்ண மாட்டேன், நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜங்கிள்ங்கிறது அந்த ஒரு மரத்தை தான் குறிக்குது. ஐ ஆம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப், என்னோட வீட்டோட சீலிங் நான் அதை மரம் வளர்கிற இடமா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு கிராண்ட்மதர் சொல்கிறாங்க. தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு எ போர்டிங் ஸ்கூல். அதன் பிறகு 2வது உலகப்போர் வந்த உடனே என்னைய போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது போர்டிங் ஸ்கூல் அப்படின்னா விடுதி, தங்கி படிக்கிற பள்ளிக்கூடம். டியூரிங் த ஹாலிடேஸ், விடுமுறை நாட்களில் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. டெல்லியில் இருக்கிற என்னோடய அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். மீன் வைல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. இதுக்கிடையில் என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த வீட்டை விற்றுட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. 2 or 3 years later, 2-3 வருஷம் கழிச்சு, I too went to England. நானும் இங்கிலாந்துக்கு போயிட்டேன். and was away from India for several years. ரொம்ப வருஷமாக இந்தியாவுக்கு ரொம்ப காலமாக நாங்கள் திரும்பி வரவே இல்லை. some years later, கொஞ்சம் காலம் கழிச்சு, I returned to Dehradun. நான் திரும்பவும் டேராடூனுக்கு திரும்பி வந்தேன். after first visiting the old house, it had not changed much. நான் முதல்ல அந்த ஓல்டு ஹவுஸை விசிட் பண்ணப்போ, அதில் விசிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அதில் அந்த அளவுக்கு நிறைய மாறுதல்கள் எதுவும் இல்லை. ஐ வாக் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். அந்த டவுனில் ஓடக்கூடிய அந்த ஆற்று நோக்கி நான் நடந்தேன். இட் வாஸ் ஃபெப்ரவரி. அது ஃபெப்ரவரி மாதமாக இருந்துச்சு. ஆஸ் ஐ லுக்ட் அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ், my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom.
எப்பவுமே வறண்டு காணப்படுற அந்த ரிவர் பகுதியை நான் பார்க்கும்போதே என்னுடைய கண்கள் வந்து இமீடியட்டாக என்னுடைய கண் வந்துட்டு அந்த சிவப்பு கலரில் பூத்து குலுங்குற பவள மரத்தை நோக்கி என்னுடைய கண்கள் போச்சுது. ஸ்பெக்டாகுலர் அப்படிங்கிறது அப்படியே நம்மளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இது. இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட் த ஐலாண்ட் வாஸ் அ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். எப்பவும் உலர்ந்த தரையாக காணப்படுற அந்த ரிவர் பெட்டு, அது பக்கத்தில் உள்ள அந்த தீவு இப்போ ஒரு பேரடைஸ் மாதிரி காணப்படுது. பேரடைஸ் அப்படின்னா சொர்க்க பூமி, அதாவது ரொம்ப செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்கிறது தான் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே க்ரீன் பேரடைஸ், அப்படியே ஒரு பச்சை பசேல்னு ஒரு சொர்க்க பூமியாக காணப்பட்டுச்சுது. when I went up to the trees I noticed that some squirrels were living in them and a koel, a crow peasant, challenged me with a mellow, who are you, who are you. அதுக்கப்புறமா நான் எதை பார்த்தேன் அப்படின்னா, அந்த பேரடைஸில் அங்கே உள்ள மரங்களில் கொஞ்சம் அணில்களை பார்த்தேன். அதுக்கப்புறமா கோயல் அப்படிங்கிறது அது குயில் வகையை சேர்ந்தது. குயிலை பார்க்குறாரு. அப்புறம் க்ரோ ப்ளசண்ட் அப்படின்னா செங்காகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். செங்காகம் அல்லது செம்பகம் அப்படின்னு சொல்லுவோம். செம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காகம் ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. இவன் எல்லாம் மெல்லிய குரலில் நீ யாருன்னு கேட்குறது போல இருந்துதான். பட் த ட்ரீ சீம் டு நோ மீ. தே விஸ்பர் அமாங் தெம்செல்ஸ் அண்ட் பெக்கன் மீ நியரர். ஆனால் அந்த மரங்களுக்கு என்ன தெரிஞ்சது போல் அவையெல்லாம் தங்களுக்குள்ளே கிசுகிசுத்துட்டு என்னை கையை அசைச்சி கூப்பிடுறது போல் இருந்தது. இது பெக்கண்ட் அப்படின்னா கையை அசைச்சி கூப்பிடுறது. அண்ட் லுக்கிங் அரவுண்ட் I noticed that other smaller trees, wild plants and grasses had sprung up under their protection. நான் அப்படியே சுற்றி பார்த்தப்போ நான் எதை நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, அங்கே நிறைய சின்ன சின்ன மரங்கள், காட்டு தாவரங்கள், புல்கள் இவையெல்லாம் ரொம்ப பச்சை பசேர்னு வளர்ந்து அந்த பேரடைஸில் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. எஸ், the trees we had planted long ago had multiplied. ஆமாம், இதெல்லாம் எப்படி வளர்ந்தது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாத்தாவும் இவரும் நட்டி வச்சாங்க இல்லையா, பிளான்ட்லாம் நட்டினாங்க இல்லையா, அதுதான் இப்போ மல்டிப்ளைடு அதிகமாக பெருகி இருக்குது. இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு, தேவார் வாக்கிங் அகைன், அவைகள் திரும்பவும் நடந்து கொண்டிருந்தது. இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் ஒரு மூலையில் தாத்தாவுடைய கனவு நினைவாகியது. ஏன்னா இப்போ வந்துட்டு செடிகள் மல்டிப்ளை ஆனது தான் இங்கே தேவார் வாக்கிங் ஹைன், அவை திரும்பவும் நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு நட்டுன 1-2 செடி இப்போ வந்து நிறைய செடியாக பெருகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ செடிகளோட பெருக்கத்தை தான் இங்கே மரங்கள் நடக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ரஸ்கின் பாண்ட், இந்த ஸ்டோரியை எழுதினவர் ரஸ்கின் பாண்ட். இப்போ இந்த ஆத்தர் பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் more than 500 books, short stories, essays and novels. அதாவது இந்த ரஸ்கின் பாண்ட் வந்து 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், சிறுகதைகள், அப்புறம் கட்டுரைகள், அப்புறம் நாவல் இதெல்லாம் எழுதி விருது பெற்ற ஒரு இந்திய எழுத்தாளர் தான் ரஸ்கின் பாண்ட். He writes poetry and books for children as well as adult. அவர் இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய புத்தகங்களையும் கவிதைகளையும் எழுதுகிறார். He lives with his adopted family in Landour in Missouri, India. இந்தியாவில் உள்ள மிசோரியில் லேண்டூருங்கிற இடத்துல உங்களுடைய வளர்ப்பு குடும்பத்தோடு வசித்து வருகிறார். He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. இவருக்கு 1999 பத்மஸ்ரீ விருதும் 2014 பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர். டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். வாட் டிட் கிராண்ட் மதர் ஃபீல் அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ்? அதாவது வீட்டுக்குள்ளே சீலிங்கை தொலைச்சிக்கிட்டு மரம் வளர்ந்தது இல்லையா, அதை பற்றி கிராண்ட் மதர் என்ன நினச்சாங்க, என்ன ஃபீல் பண்ணுனாங்க? ஏன்னா அவங்க வந்து என்னோடய தலைக்கு மேலே வந்துட்டு ஒரு ரூஃப் இருக்க தான் விரும்புகிறேன், ஒரு ஜங்கிள் இருக்க தான் நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். Grandmother felt that trees growing in the house would make the roof brought down by jungle. So நம்ம எழுதிக்கலாம், grandmother felt that trees growing in the house would make the roof brought down by jungle.
செகண்ட் கொஷின் பாருங்கள், why did the author leave town? ஏன் அந்த ஆத்தர் வந்து டவுனை விட்டு வெளியே போனார்? ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். The author left the town due to the second world war அப்படின்னு எழுதிக்கலாம். The author left the town due to the second world war. தேர்ட் கொஷின் பாருங்கள், how did grandfather's dream come true? தாத்தாவுடைய கனவு எப்படி நினைவாகியது? ஏன்னா அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நட்டின மரக்கன்றுகள்லாம் இப்போது அது அந்த தீவை ஒரு பாரடைஸாக மாற்றி இருந்துச்சு இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். The trees which he had planted long ago in the rocky island had multiplied. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பாறையாக இருந்த ஐலாண்டில் நட்டின சின்ன செடிகள்லாம் இப்போது நிறைய பெருகிருச்சு. They were walking again. அவைகள் திரும்பவும் நடந்து கொண்டு இருந்தது. ஸோ grandfather's dreams had come true. இதனால் தாத்தாவுடைய கனவு நினைவாகியது. Once again, the trees which he had planted long ago in the rocky island had multiplied. They were walking again. So grandfather's dream had come true. ஓகேவா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள், describe what the author saw when he went back to the island. ஆத்தர் ஐலாண்டுக்கு திரும்பி வந்தபோது எதெல்லாம் பார்த்தாரு? அங்கே நிறைய மரங்களெல்லாம் பார்த்தாரு இல்லையா? அந்த மரங்களெல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் அந்த மரங்களுக்கு கூடையில் அவர் எதை பார்த்தாருன்னா நிறைய ஸ்குரில்ஸு, அப்புறம் கோயல், அப்புறம் க்ரோ பெசன்ட் இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. அண்டு நிறைய ட்ரீஸ், வைல்டு பிளான்ட்ஸ், கிராஸஸ் வளர்ந்துருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு இல்லையா? ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். When the author went back to the island, he saw the island was a green paradise. அவர் திரும்பி வந்தப்போ அந்த ராக்கி ஐலாண்டு ஒரு க்ரீன் பேரடைஸாக மாறி இருந்தது. He saw some squirrels, கோயல், a crow peasant and also saw other smaller trees, wild plants and grasses. ஓகேவா? க்ரோ பெசன்ட் அப்படிங்கிறது செங்காகம், கோயல்னா குயில். ஓகேவா? ஒன்ஸ் அகைன், when the author went back to the island, he saw the island was a green paradise. He saw some squirrel, கோயல், a crow peasant and also saw other smaller trees, wild plants and grasses. ஓகேவா? இதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு glossary. ரேம்ப்ளிங் அப்படின்னா வாண்டரிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுற்றி திரிகிறது. கோ ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அதான் வாண்டரிங் அப்படிங்கிறது. ஸ்ப்ரவுட்னா முளைச்சி வெளியில் வருது. வென் சீட்ஸ் பிகின் டு க்ரோ ஸ்மால் பிளான்ட், ஒரு சீடு ஒரு விதை அதிலிருந்து சின்ன செடியாக முளைச்சி வெளியில் வருது இல்லையா? அதுதான் ஸ்ப்ரவுட் அப்படிங்கிறது. ஸ்பெக்டாகுலர், ஐ கேச்சிங். ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா கண்ணை கவர்ந்து இழுக்கிறது, கவர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்முடைய கண் அங்கே தான் போகும், வேறு எங்கேயும் போகாது. அதுதான் ஸ்பெக்டாகுலர் வியூ அப்படின்னு சொல்கிறது. பெக்கண்ட் அப்படின்னா டு சிக்னல் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ. அதாவது கையை அசைச்சிட்டு வான்னு சொல்லுவோம் இல்லையா? வாயால் பேசாமல் கையை அசைச்சி கூப்பிடுவாங்க இல்லையா? அதான் பெக்கண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இதோட இந்த லெசன் உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் அண்டு செகண்ட் செக்ஷனுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் நல்லா பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.